குறிப்பாக மேற்கத்திய உலகை பொறுத்தவரையிலே இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் அந்த உலகம் மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சிகளை மேற்கொண்டுதான் இருக்கிறது. மறுபுறம் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இன்று அதிகமான பிரபலங்கள் இஸ்லாத்தை நன்கு படிக்கக்கூடியவர்களாக மாறியிருப்பதுதான் மெய்சிலிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. கடந்த சில நாட்களாக அமெரிக்காவினுடைய ஹாலிவுட் நடிகரான வில்லி ஸ்மித்தினுடைய புகைப்படம் சமூக ஊடகங்களில் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அண்மையில் ஒரு பேட்டியில் நீங்கள் ஏன் கடந்த காலங்களைப் போன்று இப்போது படம் நடிப்பதில்லை என்ற ஒரு கேள்வியை அங்கே இருக்கிற ஒரு தொகுப்பாளர் கேட்கிறார். அதற்கு அழகான ஒரு பதிலை வில்லி ஸ்மித் கூறியிருந்தார். நான் கடந்த 2 வருடங்களாக மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு மனிதனாக இருந்தேன். கோடிக்கணக்கான பணம் இருந்தும் வாழ்க்கையில் நிம்மதியற்ற ஒரு மனிதனாக இருந்தேன். பல நிம்மதி தரக்கூடிய புத்தகங்களை வாசித்தும் அதற்கான தீர்வுகள் என்னிடம் கட்டவே இல்லை. ஆனால் குர்ஆனை நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போதுதான் அதனுடைய யதார்த்தமும் அதனுடைய உண்மைத்தன்மையும் எனக்கு புரியவும் ஆரம்பித்தது. குர்ஆனின் மீது உள்ள என்னுடைய காதலினால் அந்த குர்ஆனை முழுமையாக படித்து முடித்து விட்டேன். என்னுள் இருந்த மன சோகங்களும் கவலைகளும் அப்படியோ போய்விட்டன. மேற்கத்திய உலகம் இந்த குர்ஆனை பொய் என்று சொல்லுகிறது. நான் கூறுகிறேன், உண்மையான யதார்த்தமான பல உண்மைகளை இந்த குர்ஆன் சுமந்திருக்கிறது என்று கூறினார் வில்லி ஸ்மித். எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் என்பது தீவிரவாதத்தை தூண்டுகிறது என்று சொல்லிக் கொள்ளுகின்றவர்களுக்கு இந்த சம்பவம் ஒரு தரமான ஒரு செருப்படி பதிலாக அமைந்திருக்கிறது.